குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 2ஆம் திருமொழி தொடங்கி விபவாவதார அனுபவத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டு 11ஆம் பத்தினுடைய 2-3 திருமொழிகளிலே ராமாவதார அனுபவத்தை செய்தவர். அதற்கு பிறகு பல திருமொழிகளிலே கிருஷ்ணாவதார அனுபவத்தையும் செய்தார். இப்பொழுது 11ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலே பல பல அவதாரங்களை சேர்த்து அனுபவிக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் தசாவதார அனுபவம் என்றே இந்த பதிகத்தையும் நாம் சொல்லலாம். கீழே பல பல பாசுரங்களிலே மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று வரிசையாக அந்த அவதாரங்களை எல்லாம் அனுபவித்தவர். அடுத்தபடியாக 7வது பாசுரம், அதிலே ராமாவதாரத்தை அனுபவிக்கின்றார். இந்த 7வது பாசுரத்திலே ராமாவதாரத்திலே முக்கியமான நிகழ்ச்சி என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கின்றார். அதாவது மாரீச்சன் மாயமானாக வந்தான் அல்லவா, அப்படிப்பட்ட மாயமானாக வந்த மாரீச்சனை அழித்தான் என்று அது சீதா பிராட்டிக்காக செய்த செயல் என்று அதை சொல்லி அந்த ராமாவதாரத்தை அனுபவிக்கின்றார் இந்த 7வது பாசுரத்திலே. இளமறை பள்ளி எய்தி இது மாயமென்ன இனமாயமான்பினழில் சேர் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கு ஓர் உருவாயமானயமயா கொலமலி எய்து வித்த கொடியோ நிலங்கை பொடியாக வெண்ணி அமருள் சிலமலி செஞ்சரங்கள் செலவித்தனங்கள் திருமால் நமக்கோரரணே. தண்டகாரண்யம் என்கிற காட்டிலே பஞ்சவட்டி என்கிற இடத்திலே ராமபிரான் ஒரு பர்ணசாலை அமைத்துக் கொண்டு அங்கே தங்கி இருந்தான். அப்பொழுதுதான் ராவணனாலே ஏவப்பட்ட அந்த மாரீச்சன் என்கிறவன் மாயமானாக வந்து, அதாவது மானுரு கொண்டு வந்து அப்படி சுற்றி திரிந்தான். உடலெல்லாம் பொன்மயமான புள்ளிகளோடு கூடிய ஒரு மான் அது. ஆனால் இப்படி உலகத்திலே மான் கிடையாது என்கிறபடியினாலே இது மாயமான் என்றே சொல்லப்படுகின்றது. அதுதான் இந்த பாசுரத்திலேயும் காட்டுகிறார். இலைமலி பள்ளி எய்தி, இலைமலி பள்ளி என்னால் அந்த இலைவே குரம்பை என்று சொல்லும்படியாக இலைகளாலே வேயப்பட்டிருக்கிற ஒரு குடிசை அல்லது ஒரு பர்ணசாலை, அந்த பர்ணசாலை எய்தினான். யாரு? ராமபிரான் எய்தி இருந்த பர்ணசாலையை இந்த பக்கத்திலே வந்து சேர்ந்தான் மாரீச்சனம் கூட. உடனே இது மாயம் என்ன, சீதா பிராட்டி சொல்லுகிறாளாம், இது என்ன மாயம் இது? இப்படி கூட ஒரு மான் உண்டோ? உடலெல்லாம் பொன் வர்ணத்திலே புள்ளி இருக்கிறதே, இந்த மான் எனக்கு அவசியம் வேண்டும், நான் இதோடு விளையாட வேண்டும் என்றெல்லாம் அவள் மிகவும் ஆசையோடு கேட்டாள். உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? இனமாய மான் பின், அந்த மான் பின்னாலே என்ன செய்தான்? அப்படி எழில் சேர் அலமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்கு. அந்த அலைமலி வேர்க்கணாள் என்றால் அப்படி அலைபாய்கின்ற கண்களை உடையவள், இப்படியும் சொல்லலாம். அந்த மானை பார்த்த உடனே அந்த மான் எங்கெங்கெல்லாம் துள்ளி விளையாடுகிறதோ அங்கெங்கெல்லாம் இவளுடைய கண் செல்லுகின்றனவாம், சீதா பிராட்டியினுடைய கண். உடனே அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை இவளுக்கு இன்னும் அதிகமாகி விடுகிறது. ஆனால் அந்த பிராட்டியினிடத்திலிருந்து இவளை ராமபிரானை பிரிப்பதற்காகத்தான் ராவணன் இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்திருக்கிறான் என்பதை இங்கே பாசுரத்திலே காட்டுகின்றார். அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பதற்காக ஓர் மானுருவாய, இப்படி மானுரு கொண்டு அந்த மாரீச்சன் வந்தான் அல்லவா, அந்த மானை என்ன செய்தான் எம்பெருமான்? கொலைமலிவை இது எய்துவித்தா, கொலைமலிவு எய்துவித்தா என்று அந்த மாயமானை கொன்றுவிட்டான் ராமபிரான் என்று அதை, அதாவது மரணத்தை அடையும்படி அதை செய்து விட்டான். அந்த மாயமானை ஒரு பெரிய அம்பை தொடுத்தான். உடனே அவன் அடிபட்டு விழுந்து இறந்து விட்டான் என்று ராமாயண சரித்திரங்கள் அது எல்லாரும் அறிந்தது, விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு மேலே இப்படி அந்த சீதா பிராட்டியை பிரிக்கும்படி செய்தானே, பிரித்து அவளை கவர்ந்து கொண்டு சென்றானே, அந்த ராவணனையும் பிற்காலத்திலே அழித்தான். உண்மையாக சொல்ல போனால் மாரீச்சன்
ராவணன் கையாலே மாளுவதை காட்டிலும் ராமன் கையாலே மாளுவதே நல்லது என்று நினைத்துத்தான் வந்ததாக ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற பொழுது ஏன் சாகந்தருவாயிலே ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராவணனுக்கு உதவி செய்யும் வகையிலே ராமனுடைய குரலிலே கதறினான் என்றால் அப்பொழுதுதான் ராவணனும் அழிவான் என்ற அந்த எண்ணத்தினாலே தான் மாரீச்சன் அப்படி செய்தான் என்று சொல்லுவதுண்டு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கொடியோனிலங்கை பொடியாக வென்றி அமருள் என்று கொடியோனான ராவணன் அவனுடைய இலங்கை பொடி பொடியாக போகும்படியாக என்ன செய்தான்? வென்றி அமருள், வெற்றியையே தருகின்ற ஒரு பெரிய போரிலே சிலைமலி செஞ்சரங்கள் செலவித்தான் என்று தன்னுடைய சிலையிலிருந்து வில்லிலிருந்து அப்படி செஞ்சரங்களை விடுவித்தான் அல்லவா ராமபிரான். அப்படிப்பட்டவன் திருமால் தான் நமக்கு ஓர் அரண், அவன்தான் நம்ம எல்லாம் ரட்சிப்பவன் என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை, அதாவது ராமபிரானுடைய பெருமையை இந்த பாசுரத்திலே அருளி செய்து இப்படி அடியவர்களுக்காக எல்லாம் செய்பவன் நம்மையும் காப்பான் என்று இப்படி செய்தார். இங்கே நாம் பார்த்தோமானால் இதுவரை வந்த பாசுரங்களிலே, அதாவது 6 பாசுரங்கள், இந்த பாசுரங்களிலே மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராமாவதாரங்கள் ஆக 7 பாசுரங்களிலே தசாவதாரத்தினுடைய வரிசையிலேயே இவர் இந்த அனுபவங்களை செய்திருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக பிரசித்தமாக தசாவதாரம் என்று சொன்னால் அது பலராம அவதாரத்தை தான் கொள்ளுகிறோம். இவரே கூட கீழே திருக்கண்ணபுரத்தை பற்றிய பதிகத்திலே ஒரு 10 பாசுரங்களிலே தசாவதார அனுபவத்தை செய்கின்றார். வானோரளவும் முதுமுன்னீர் என்று தொடங்கும்படியான ஒரு திருமொழி, அது 8ஆம் பத்திலே ஒரு திருமொழி. அது அந்த திருமொழியிலே இதே கிரமத்திலே அனுபவித்து வருகின்ற பொழுது ராமாவதாரத்துக்கு அடுத்தபடியாக பலராமனை அனுபவிக்கின்றார். ஆனால் இந்த பதிகத்திலே ஒரு மாறுதலாக ராமாவதாரத்திற்கு அடுத்தபடியாக பலராமாவதாரத்தை சொல்லாமல் அவர் எந்த அவதாரத்தை சொல்லுகிறார் என்றால் ஹம்சாவதாரத்தை சொல்லுகின்றார். இதுதான் இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இதுவரை 7 அவதாரங்கள் தசாவதார கணக்கிலே வந்தது. ஆனால் ஹம்சாவதாரம் என்கிறதும் ஒரு அவதாரம் தானே. ஆகையினாலே அதாவது வேதங்களை எல்லாம் பிரம்மா தொலைத்து விட்டான், மறைந்து போயிருந்த காலத்திலே அந்த வேதங்களை மீட்டான் அல்லவா. மீட்ட எம்பெருமான் என்ன செய்தான்? அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசிக்கின்ற பொழுது ஒரு ஹம்சத்தினுடைய ரூபத்தை கொண்டு அவனுக்கு உபதேசித்தானாம். அன்னமாய் அன்னங் அருமறை பயன்தான் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் வெவ்வேறு இடங்களிலே பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அன்னமாய் என்று கீழே திருநடந்த ஆண்டகத்திலேயும் மின்னுமா முகில்வண்ணா என்று கடைசி பாசுரம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த கடைசி பாசுரத்திலேயும் கூட அன்னமாய் அங்கு வந்து அறநூல் உரைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அம்சாவதாரத்தை இந்த 8வது பாசுரத்திலே அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். முன்னுலகங்களேழும் இருள் மண்டியுண்ண முதலோடு வீடு மறியாது என்னிது வந்ததென்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின்னி மறையா பின்னம் வானவர்க்கம் முனிவர்க்கம் நல்கி இருள் தேர்ந்திர் வைய மகிழ அன்னமதாயிருந்தங்கரனோடு உரைத்த அது நம்மயாளு மரசே. முன்னுலகங்கள் 7 இருள் மண்டி உண்ண, அப்பொழுது பெரிய பிரளயம் ஏற்பட்டு வேதத்தையும் பிரம்மா பறிகொடுத்த பொழுது உலகங்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டன? அப்படியே ஒரே இருள் மண்டி விட்டன என்கிறார். முன் உலகங்கள் 7 இருள் மண்டி உண்ண, அப்பொழுது முதலோடு வீடு மறியாது அத்தனை தத்துவங்களும் எம்பெருமானை அறிந்து கொள்ளவில்லை. தாங்கள் இந்த இடரிலிருந்து எப்படி விடுபட போகிறோம் என்கிறதையும் அறிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் என்ன வந்தது என்றே தெரியவில்லை. எல்லா இடத்திலும் ஒரே இருட்டாக இருக்கிறது. உடனே அவர்கள் என்னிது வந்தது என்ன, இது மாயம் என்ன, இமையோர் திசைப்பா, என்னிது வந்தது, என்ன ஆகிவிட்டது இப்பொழுது திடீரென்று இவ்வளவு இருள் சூழ்ந்து விட்டதே, என்ன காரணம் என்று இமையோர்கள் திசைப்பா, அந்த தேவர்கள் எல்லாம் கூட திகைத்து நடுங்குகிறார்களாம். ஒன்றுமே புரியவில்லையே, இப்படி ஆகிவிட்டதே என்று. இதற்கு என்ன காரணம் என்றால் எழில் வேதம் இன்றி மறையா, அந்த வேதங்கள் மறைந்து விட்டன. வேதங்கள் என்றால் அவர்களும் கூட ஒரு புருஷ வடிவிலே இருக்கும் என்று சொல்லுவார்கள், வேத புருஷன் என்று. அந்த வேத புருஷனை கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள் அசுரர்கள். உடனே உலகம் இருண்டு விட்டது. தேவர்கள் செய்வதறியாது திகைத்து இது என்ன வந்தது என்று தெரியவில்லையே என்று அவர்கள் அத்தனை பேரும்
எம்பெருமானை சரணமடைந்தார்களாம். அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? போய் அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தான். அதாவது மத்ஸ்யமாக அவதரித்து வேதங்களை மீட்ட சரித்திரம் என்று சொல்லுகிறோமே, அதையும் கூட நாம் கொள்ளலாம். மீனாய் பிறந்த எம்பெருமான் அந்த வேதங்களை மீட்டான் என்று. அப்படி அந்த 4 வேதங்களையும் மீட்டு கொண்டு வந்து என்ன செய்தான்? பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி என்று எல்லாருக்கும் அந்த வேதங்களை கொடுத்தான் பிரம்மா மூலமாக. அதாவது வேதங்கள் மீட்டு கொண்டு வந்தான் என்றால் அந்த வேதங்களை அத்தனை பேரும் மறந்து விட்டார்கள். எம்பெருமான் ஒருத்தன் மட்டும்தான் நினைவிலே கொண்டிருந்தான். ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்தான்? அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்து தன் நினைவிலே இருந்து அந்த வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசிக்க, பிரம்மா மற்றவர்களுக்கு உபதேசிக்க, இப்படி வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து என்கிறார். அப்பொழுது வேதம் தொலைந்தால் இருள்தான், வேதம் கிடைத்தால் இருள் தீர்ந்து ஒளி ஏற்படுகிறதாம். அப்படி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த என்று தான் ஹம்ச ரூபியாக இருந்து அந்த வேதத்தை உரைத்தான். ஹம்சம் என்னாலே அது என்ன செய்யும்? என்னால் பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தாலும் கூட அது நீரை தள்ளிவிட்டு பாலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுமாம். ஆஹா, தீயதை தள்ளி நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்னத்தை போல இருந்து தீயவற்றை தள்ளி நல்லதை மட்டும் இவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி அன்னத்தினுடைய வடிவு கொண்டான் எம்பெருமான். ஹம்சத்தினுடைய வடிவு கொண்டு இப்படி அறநூல் என்று வேதத்தை உரைத்த அது அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ நம்மை ஆளும் அரசு அவனென்றோ நம்மை ஆளுகின்றான் என்று இந்த பாசுரத்திலே ஹம்சாவதாரத்தை அனுபவித்தார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகரமோ